நம்ம நிகழ்ச்சியில் பல கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கதையிலையுமே ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பல சம்பவங்கள் கேட்கும்போது நமக்கே அந்த ஒரு இடத்துக்கு போன மாதிரி இருக்கும். சில கதைகள் கேட்கும்போது இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு க்ரைம் த்ரில்லர் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஹாரர் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மிஸ்ட்ரி ஸ்டோரியாக இருக்கும். அப்படியும் இல்லைன்னா இந்த அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரிலாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் ஒவ்வொரு ஸ்டோரிக்கு பின்னாடியுமே ஒரு த்ரில் இருக்கும். சரியா? த்ரில் இருக்குண்டா என் உயிர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி த்ரில் இருக்கும். அந்த த்ரில் எந்த கட்டத்துக்கு நம்மளை கூட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எதுக்காக இந்த கதையெல்லாம் கேட்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத அந்த ஒரு சின்ன எதிர்பார்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்காகவே நம்ம முழுசாக நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்போம். பட் சில பல இடங்களில் இது நடக்கும், இதுக்கப்புறம் இது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு இடத்துலேருந்து இந்த பிரச்சனை திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பீஸா தெரியும் இல்லையா? பீஸா தான் இந்த ஒரு உலகத்திலேயே இப்போ ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. சாப்பிடக்கூடிய ப்ராடக்டாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்தியா, இலங்கை, அமெரிக்கா, எந்த இடத்துக்கு போனாலுமே பீஸா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரே ஒரு பீஸாவில் கிட்டத்தட்ட 4-5 லேயர் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, அதுக்கப்புறமா சீஸு, அதுக்கப்புறமா அதுக்கான சாசேஜ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறமா காய்கறி, அதுக்கப்புறமா சாஸு, அதுக்கப்புறமா இது லேயர்ஸ் போய்கிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு லேயரும் ஒரு பைட்டில் நமக்கு ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி அந்த ஒரு பீஸா ஒரு பீஸாவாக தான் இருந்திருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. லேயர் பை லேயர் இந்த கதை ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்குற ஒரு சீக்வன்ஸுக்கு அடுத்த சீக்வன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. ஆனால் போகும்போது இந்த சீக்வன்ஸுக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஒரு கதைக்குள்ளே ஆரம்பம் ஒரு குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்க போகுது. கொண்டு போக போகுது ஒரு பெண்மணியிலேருந்து. அந்த பெண்மணி யார்? ஆக்சுவலாக கொலை சம்பவம் தானா, தற்கொலை சம்பவம் தானா, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் மர்மமான ஏதாச்சும் நிகழ்வு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளோட நிறைஞ்ச ஒரு கதையை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஸோ டூரு கங்க. இது நவம்பர் 29, 1970களில் நார்வேல டேலன் வேலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம். இந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு சம்பவத்துக்கான ஆரம்ப புள்ளி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 100 கிலோமீட்டருக்கு சுற்றி பெருசாக ஊர்களோ கடைகளோ அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட்ரியோ மக்களை தொடர்பு கொள்றதுக்கான எந்த ஒரு இடமுமே இந்த ஒரு இடத்த சுற்றி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு வேலியை சுற்றி மக்கள் இல்லை அப்படின்னா இந்த ஒரு வேலி எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கும்? ஒன்று கைவிடப்பட்டிருந்திருக்கும், அபாண்டன் பிளேஸாக இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் இங்கே சாத்தான் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு உயிரினம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு அர்பன் லெஜெண்டை ஓடிருப்பாங்க. பட் இது எதுவுமே கிடையாது. இந்த ஒரு இடத்துக்குள்ளே நடந்த சம்பவம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு ட்ரிப் லொக்கேஷன். நீங்கள் ஃபேமிலியாக டூர் போகலாம், ஒரு டூர் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியாக அந்த ஒரு இடத்துலையே தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டூர் லொக்கேஷனாக தான் இந்த ஒரு லொக்கேஷன் இருந்திருக்கு. இதுதான் பிரச்சனையாகவும் இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலி இந்த ஒரு நாள் நவம்பர் 29 1970களில் ஒரு ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலியில் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு வீட்லையும் கொஞ்சம் அது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாள் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி நம்ம ஒரு ட்ரிப் போகலாம், ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு ட்ரிப் போகிறதுக்காக முடிவு பண்ணுறாங்க. அப்படி ட்ரிப் போகிறதுக்கு முடிவு பண்ண அந்த ஒரு இடம் தான் இந்த ஒரு வேலியாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு வேலிக்கு ட்ரிப் போகிறதுக்காக அந்த ஒரு நாள் அவங்களோட துணிமணி, அதுக்கப்புறமா சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான சில பல பொருட்கள். ஏன்னா இது ஒரு ஹைக்கிங் பிளேஸ். சரியா? இது ஒரு மவுண்டெயின் மாதிரி மேலே ஏறி தான் போகணும். அதுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு நாள் அவங்க காரில் ஏறி அதுக்கப்புறமா வேலி பக்கத்தில் போயிட்டு அந்த ஒரு வேலியில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஏறும்போது 1 by 1 பாயிண்ட் மாதிரி தான் ஏறணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு மவுண்டெயின் போகிறோன்னா எடுத்தோன்னு உச்சிக்கு ஏற முடியாது. ஒரு பாயிண்ட்டாக நின்று ரெஸ்ட் எடுத்து அவங்களோட சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் போகணும். ஸோ ஒரு பாயிண்ட் போகிறாங்க, 2 பாயிண்ட் போகிறாங்க, இன்னொரு பாயிண்ட்டுன்னு போகும்போது ஒரு பாயிண்ட்டில் இவங்க நின்று இருக்கிற அந்த ஒரு இடத்துல ஒரு துர்நாற்றம் வருது. அந்த துர்நாற்றம் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன மாதிரியான ஒரு துர்நாற்றம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அந்த சிக்கன்லாம் எடுத்து நாங்கள் பாபாக்யூலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த தந்தூரி சிக்கன்லாம் பண்ணுவோம் இல்லையா, எப்படி பண்ணுவோம்? சிக்கனை எரிச்சிக்கிட்டே இருப்போம். கீழே ஒரு சின்ன இதெல்லாம் போட்டு நம்ம எரிச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி எரிக்கும்போது அந்த சிக்கனோட தசை எரியும்.
அந்த ஒரு சிக்கனோட தசை எரியிறனால தான் அது வந்து குக் ஆகுது. சரியா? சிக்கனோட தசையில் வந்து நெருப்பு படுறனால தான் குக் ஆகுது. அந்த குக் ஆகும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இல்லையா, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, தசை எரியக்கூடிய ஒரு துர்நாற்றம் வருது. அதாவது உங்களோட மசில்ஸ் எரியிற மாதிரியான ஒரு ஸ்மெல் வருது. இந்த ஸ்மெல் வந்து அந்த ஒரு இடத்துல இருக்குது. கொஞ்சம் புகை மூட்டமாக தான் இருக்குது. அந்த ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பெருசாக எரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இவங்க நினைக்கிறாங்க ஓகே ஏதாச்சும் ஒரு சின்ன பொருள் எரிஞ்சிருக்கும், அப்படின்னா ஒரு சின்ன மிருகம் ஏதாச்சும் அடிபட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த ஒரு எரிஞ்சிருக்கிற அந்த ஒரு ஸ்மெல்லோ அப்படி இல்லைனா எரிஞ்சிருக்கிற அந்த ஒரு தசையோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி முற்றி பல இடங்களில் தேடுறாங்க. அப்படி தேடும்போது இவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே சிக்கலை. அப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் தேடி 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 பார்த்துட்டு இவங்க ஒரு கல்லுக்கு பின்னாடி போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே ரெண்டு கல்லுக்கு நடுவில் ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் ஒரு பிணம் இருக்குது. ஒரு பெண்மணியோட சடலம் இருக்குது. அந்த பெண்மணியோட சடலம் வந்து எரிஞ்சு கிடக்கு. ஆக்சுவலாக இப்போ தான் எரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பெண்மணி உயிரோடு இல்லை. அவங்க பெண்மணி அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாரன்சிக் வரும்போது நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சடலம் கிடக்குது. அந்த ஒரு சடலம் வந்து இன்னும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பெண்மணியோட சடலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸிங் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து அடிச்சுக்கிறதுக்கு போகிறோன்னா இப்படி கையை வச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா, அப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த ஒரு சடலம் இருக்குது. அதாவது யாரோ ஒரு நபரை இவங்க வந்து சண்டை போட ட்ரை பண்ணியிருந்துருக்கணும், ஒருத்தர் கூட சண்டை போட பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இந்த ஒரு ஃபேமிலி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போது இவங்க உடனடியாக இந்த ஒரு பாடியை பார்த்துட்டு ஐயோ இப்படி ஆகி போச்சேன்னு பதறி போய் டக்குன்னு போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸுக்கு கால் பண்ணதுக்கப்புறமா போலீஸ் அந்த ஒரு இடத்துக்கு வர்றாங்க. போலீஸ் அந்த ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ஒரு இடத்துக்கு வர வேண்டிய எல்லா ரெஸ்கியூ டீமும் வர்றாங்க. இப்போதான் இந்த கதை இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ போலீஸ், ஃபாரன்சிக் எல்லாருமே இந்த ஒரு இடத்துக்கு வர்றாங்க. இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா இந்த ஒரு பாடியை ஆக்சுவலாக ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காக ரெடி பண்ண போகிறாங்க. அப்படி ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஒரு பாடியை இப்போ தூக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூக்கும்போது அவங்க நோட் பண்ணுற ஒரு விஷயம்தான், பாடியோட முன்னாடி பக்கம் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருக்கு. பின்னாடி நெருப்பு பட்ட தடயம் கூட இல்லை. அதாவது மேலே இருந்து தான் ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு, கீழே எதுவுமே எரியலை. ஏன்னா இந்த ஒரு நார்வேல இருக்கிற இந்த வேலி வந்து ஒரு ஐஸ் மலை மாதிரி தான், கீழே வந்து எரிஞ்சு பட்டுட்டு இல்லை. அதாவது அவங்க சாஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்க, மேலே தான் எரியப்பட்டிருக்கு. என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா மேலே எரிஞ்சிருக்கு, கீழே எரியலைன்னா எப்படி எரிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. இது எல்லாமே ஒரு பிரச்சனையாக தான் இருந்துச்சு. இப்போது இந்த ஒரு பாடி ஃபாரன்சிக்கு போகுது. ஃபாரன்சிக்கு போனதுக்கப்புறமா ஃபாரன்சிக்கில் ஒவ்வொரு ரிப்போர்ட்டாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம சாதாரணமாக மேலாப்பில் இருக்கிற சின்ன சின்ன ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேலாப்பில் இருக்கிற சின்ன சின்ன ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு பெண்மணி அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூர்மையான விரல்கள், நிகங்கள் இருக்குது, முடி வந்து அதிகமாக வளர்ந்துருக்கு, அவங்களோட மார்பு பகுதி இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு இது ஒரு பெண்மணி தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க ஒரு 4 அடியில் இருந்து 5 அடி வரைக்கும் உயரம் இருப்பாங்க, 5 அடி வரைக்கும் உயரம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சாதாரணமாக ஒரு குள்ளமான பெண்மணி தான் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு பெண்மணிக்கு 25லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களோட இப்போ இருக்கிற அந்த ஒரு செல்ஸ், அவங்களோட டைஜஷன் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ மேலாப்பில் இருக்கிற இன்னும் சில பல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பக்கத்தில் நகைகள் கொஞ்சம் இருந்திருக்கு. ப்ரோ அவங்களோட உடம்புலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை, உடம்புல இல்லை. நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் இவங்களோட இறந்து போயிருந்த பாடிக்கு பக்கத்தில் சின்ன சின்ன நகைகள் கொஞ்சம் கிடச்சிருக்கு. அவங்களோட நகைகள் தான், பட் அவங்களோட பாடியில் இல்லை. பாடிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பாறையில் இந்த ஒரு நகை கிடைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, எனக்குமே குழப்பமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஒரு பெண்மணியோட பக்கத்தில் ஒரு உடஞ்ச கொடை இருந்திருக்கு. ஒரு வேளை பின்னாடி கொடையை வச்சுருந்துருப்பாங்களோ என்னமோ. பட் ஆனால் அது ஒரு ஐஸ் மலை பகுதி, அந்த ஒரு இடத்துல கொடைக்கு அவசியங்கள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா காற்று வேறு அதிகமாக இருக்கும். பட் கொடை அந்த ஒரு எதுக்காக வந்துச்சு அப்படின்னு தெரியல. ஒரு உடஞ்ச கொடையாக தான் இருந்திருக்கு. ஓகேவா, சாதாரண கொடை கிடையாது, ஒரு உடஞ்ச கொடையாக தான் இருந்திருக்கு. அது போக 2 பாட்டில்ஸ் கிடைச்சிருக்கு, 2 கிளாஸ் பாட்டில்ஸ். நம்ம வந்து இந்த ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ். ஆனால் இந்த ஒரு கிளாஸ் பாட்டில்லையும் கூட ஒரு சின்ன தடயம், ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்த மாதிரி சில பல பொருட்கள் அந்த ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் கிடைக்குது. இன்னொரு முக்கியமான பொருளாக இருக்கிறது அவங்க காலில் போட்டிருந்த ஷூஸ். ப்ரோ சாதாரணமாக மேலே ஏறுறவங்க காலில் ஷூஸ் போடாமல் ஏறி இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. சாதாரணமான லேடிஸ் ஷூஸோ இல்லைனா ஒரு சாதாரணமான ஷூ பேரோ கிடையாது. இது
சாதாரணமாக அந்த ரோட் போடும்போதெல்லாம் அதிகமாக உயரமான ஒரு ரப்பர் பூட்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரப்பர் பூட்ஸ் 2 தான் இவங்க போட்டிருந்துருக்காங்க. இதுதான் இவங்களோட காலில் இருந்து கிடைச்ச அந்த ஒரு ஷூஸாக இருந்திருக்கு. இப்போது இந்த ஒரு பாடி யாரோடது அப்படின்னா, இந்த ஒரு பாடி வந்து எங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தேடுறதுக்காக இந்த ஒரு பாடியில் இருக்கிற தடயங்களை வச்சு ஏதோ ஒரு பகுதியில் போயிட்டு கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது, இவங்களோட பாடி முன்னாடி மட்டும்தான் எரிஞ்சிருக்கு, பின்னாடி எரிஞ்சிட்டில்ல அப்படின்னா துணியுமே கூட பின்னாடி எரிஞ்சிருக்காது. சாதாரணமாக நம்மளோட துணி எல்லாத்துலேயுமே இந்த ஒரு கடையோட லேபிள் வந்து பின்னாடி தான் இருக்கும் இல்லையா. ஸோ பின்னாடி அவங்களோட துணி எடுத்து பார்க்கும்போது பின்னாடி அந்த ஒரு லேபிள் இல்லை, வெட்டப்பட்டிருக்கு, வெட்டி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இவங்களுக்கு அந்த ஒரு துணி எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது தெரியலை. இதே மாதிரி தான் இவங்க வந்து கொஞ்ச நாள் கழித்து இந்த ஒரு பாட்டிலை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாமே, பாட்டிலில் சம்டைம் வந்து எடுத்த ஷாப்போட பேர் அப்படின்னா எடுத்த பிரான்ச்சோட பேராச்சும் இருக்கணும் இல்லையா அப்படிங்கிறதுனால பாட்டிலை செக் பண்ணி பார்க்கும்போது பாட்டிலில் லேபிள் இல்லை. அந்த ஒரு பாட்டிலில் இருக்க வேண்டிய அந்த ஒரு இன்னொரு ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிற லேபிள் கூட இல்லை, அதையும் கழட்டி போட்டுருந்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த லேபிள் இருந்திருக்கு, அதை கழட்டி தூக்கி எறிஞ்சிருந்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா போலீஸ் வந்து சுற்றி இருக்கிற ஐ விட்னஸ் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஐ விட்னஸ் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கத்தில் இருந்து இவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னா அவங்களோட உடம்பை பொலந்து அவங்களோட உடம்புக்குள்ளே ஏதாச்சும் விஷங்கள் இருக்கா, ஏதாவது மருந்துகள் அப்படி இருக்கா அப்படிங்கிறத தேடுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது. இதையும் தாண்டி பல விஷயங்கள் நடக்குது. பட் இந்த ஒரு கேஸில் வந்து நமக்கு போஸ்ட்மார்ட்டம் இப்படி தான் உதவுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ போஸ்ட்மார்ட்டமில் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்களோட உடம்புக்குள்ள ஃபெமோனா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மருந்து 50 to 70 அளவுக்கு இருக்குது. அதாவது ஒரு சின்ன பில், ஓகேவா, ஃபெமோனா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பில் வந்து 50லேருந்து 70 வரைக்குமே இவங்க சாப்பிட்டுட்டு தான் இறந்து போயிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒன்று இவங்க உயிரோடு இருக்கும்போது சாப்பிட்டு அதுக்கப்புறமா எரிச்சிருந்துருக்கணும், அப்படி இல்லைன்னா இவங்களை எரிச்சிட்டு இவங்களோட வயிற்றுக்குள்ளே இந்த ஃபெமோனாவை போட்டுருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பட் இவங்க வந்து உயிரோடு இருக்கும்போது தான் இந்த ஃபெமோனாவை சாப்பிட்ருந்துருக்காங்க, அதுக்கப்புறமா எரிஞ்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா சீக்கிரமாகவே இறந்து போயிருந்திருக்காங்க. அதனால் இந்த ஒரு ஃபெமோனா அப்படின்னு சொல்லப்படுறது டைஜஸ்ட் ஆகலை. ஏன்னா நம்ம இறந்து போனதுக்கப்புறமா நம்மளோட டைஜஷன் பகுதி வந்து நின்றோம். அப்படி நிற்கும்போது நம்மளோட வயிற்றுக்குள்ளே என்ன இருந்தாலும் அது டைஜஸ்ட் ஆகாது. 50லேருந்து 70 வரைக்குமே இந்த ஒரு பில்ஸ் வந்து உள்ளே இருந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் பாதிக்கு பாதி டைஜஸ்ட் ஆகலை. அதாவது இவங்க வந்து அந்த ஒரு எரிஞ்சு போனதும் இவங்க வந்து அந்த ஒரு மருந்துகளை குடிச்சிருக்கிறதும் ஒரு சின்ன குறுகிய காலகட்டத்துக்குள்ளே தான் நடந்திருக்கு. அதனால் அவங்க இறந்து போயிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஃபெமோனா அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தூக்க மருந்து, ஓகேவா. தூக்க மருந்தை வந்து கிட்டத்தட்ட 50லேருந்து 70 வரைக்கும் குடிச்சிருக்காங்க. ஒன்று இவங்களை எரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபெமோனா அப்படின்னு சொல்லப்படுற அந்த மருந்தை குடிக்க வச்சு இது வந்து ஒரு சூசைட் மாதிரி ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க வந்து குடிச்சு இறந்து போனதுக்கப்புறமா யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து இந்த பாடியை எரிச்சிருந்திருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா இவங்களுக்கு அதையும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்களை எரிச்சிருந்திருக்கலாம். ஆக்சுவலாக கொலைகாரன் வந்து சரியாக பிளான் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து மருந்தை கொடுத்துட்டு அப்போவே எரிச்சிருந்துருக்கிறான். அதனால் வந்து அது டைஜஸ்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒன்று அந்த மருந்து ஒர்க் ஆனதுக்கப்புறமா இவங்க வந்து கொலை பண்ணியிருந்திருக்கணும், அப்போ டைஜஸ்ட் ஆகிருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, இந்த ஒரு இடத்துல போலீஸ் என்ன கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இவங்க மருந்தை குடிச்சிட்டு இறந்து போனதுக்கப்புறமா யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து எரிச்சிருந்துருக்கணும், செட்டப் ஆச்சு பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிறது. பட் இதுலையுமே ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்களோட லங்ஸ் எடுத்து பார்க்கும்போது அவங்களோட லங்ஸ்குள்ளே புகை இருந்திருக்கு. அவங்க வந்து புகையை ஸ்மெல் பண்ணியிருந்திருக்காங்க, இன்ஹேல் பண்ணியிருந்திருக்காங்க. இறந்து போனதுக்கப்புறமா கண்டிப்பாக லங்ஸ் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடியே அவங்கள எரிச்சிருக்காங்க. எரியும் போது அந்த ஒரு புகையை வந்து இவங்க இன்ஹேல் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால் அவங்களோட லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத போலீஸ் வந்து ஃபாரன்சிக் மூலியமாக கண்டுபிடிக்கிறாங்க. இப்போது போலீஸ் வந்து நினச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இது வந்து ஒரு தற்கொலைக்கு அப்புறமா நடக்கப்பட்ட சும்மா எரியிற சம்பவம் மட்டும் கிடையாது. இவங்களை எரிச்சிட்டு அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு அந்த மருந்தை கொடுத்துட்டு அதில் இறந்து போகலைன்னா இதுலேயாச்சும் இறந்து போ அப்படிங்கிற மாதிரி எரிச்சிருக்கணும் அப்படிங்கிறத போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஃபாரன்சிக்கில் கண்டுபிடிக்கப்படுது. இவங்களோட கழுத்தில் இந்த பகுதியில் ஒரு கட்டையினால் அடிக்கப்பட்ட மாதிரியான ஒரு மார்க் இருக்குது. ரொம்பவுமே பலமாக அடிக்கப்பட்ட ஒரு மார்க் இருக்குது. அந்த ஒரு மார்க் வந்து ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குது. ஒருத்தர் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ கழுத்தில் இந்த மாதிரியான ஒரு மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறமா போலீஸ் வந்து கண்டிப்பாக இது ஒரு சூசைடாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
சுற்றி யாருமே இல்லை. முக்கியமான விஷயம் வந்து இது ஒரு ரிமோட் ஏரியா அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரிமோட் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு சுற்றி வீடுகளோ கடைகளோ எதுவுமே இல்லை. ஸோ தடயங்கள் இருக்காது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த இடத்துக்கு இவங்க தனியாக தான் வந்திருக்காங்க. இன்னொருத்தர் வந்ததுக்கு வந்து தடயமே இல்லை. அதாவது ஒரு ஃபுட் மார்க்ஸோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு கைரேகையோ இல்லைனா வந்து வந்ததுக்கான ஏதாச்சும் ஒரு ஸ்மெல் தடயமாக இருக்கணும் இல்லையா, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் இவங்க வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு சூசைடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சூசைட்னு ட்ரை பண்ணுறதுக்கு சூசைட் அப்படின்னு முடிவு பண்ணுறது இன்னொரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இவங்களோட வயிற்றில் கிட்டத்தட்ட 70 மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள் இருந்திருக்கு. அப்போ எப்படி தான் இது வந்து ஒரு கொலை சம்பவம் அப்படின்னு நினைக்கிறது? சரி, ஓகே, இது ஒரு சூசைடாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போலீஸுமே கூட இந்த ஃபைலை கொண்டு போயிட்டு அந்த ஒரு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபைல்ஸில் எடுக்கிறாங்க. அப்படி அடுக்கும்போது போலீஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. இந்த ஒரு வேலியிலேயே, இந்த ஒரு மலைப்பகுதியிலேயே பல பேர் சூசைட் பண்ணி இறந்ததுக்கான ஃபைல்ஸ் இருக்குது. அந்த ஃபைல்ஸை எடுத்து பார்க்கும்போது அப்போது அந்த ஒரு இடத்துல இருந்த இல்லைனா சுற்று வட்டாரத்தில் இருந்த மக்கள் சொன்ன சில பல ஐ விட்னஸ் பற்றி சொல்கிறாங்க, அப்படின்னா வாக்குமூலங்களை பற்றி சொல்லும்போது அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு இடம் வந்து இப்படி அதோட ஒரிஜினல் பேரை சொல்லி கூட அழைக்கப்படலை, டெத் வேலி அப்படின்னு தான் அழைக்கப்படுது. அதாவது இந்த ஒரு இடத்துல பல சூசைட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு முன்னாடியே 3லேருந்து 5 வரைக்குமே சூசைட்ஸ் நடந்திருக்கு. அதுலேயுமே கூட சில பேர் ஏறும்போதே சறுக்கி விழுந்திருக்காங்க, அதனால் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல சம்பவங்கள் இந்த ஒரு ஃபைல்ஸில் சிக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கப்படுது. இந்த விஷயங்கள்லாம் குழப்பமாக போய்கிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு லேயர் ரெட் ஆகுது. இப்போ இது வரைக்குமே ஒரு ஃபேமிலி போனாங்க, அங்கே ஒரு பாடி இருந்துச்சு, அந்த பாடியில் இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அடுத்த லேயராக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 3 நாள் கழித்து அந்த ஒரு பாடி கிடைச்ச இடத்துல இருந்து 104 கிலோமீட்டர்ஸ் அங்கிட்டு தள்ளி இன்னொரு ரிமோட் ஏரியாவில் 2 சூட் கேஸ் கிடைக்குது. அந்த சூட் கேஸில் இருந்த பொருட்கள்னால அடுத்த லேயர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒரு சூட் கேஸுக்கு பக்கத்தில் ஒரு கண்ணாடி இருந்திருக்கு, பவர் கிளாஸ் தான். அந்த பவர் கிளாஸில் வந்து கிளாஸ்லேயே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கு. பார்க்கும்போதே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி இருந்திருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை கொண்டு போயிட்டு செக் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு பெரிய தடயம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு போயிட்டு செக் பண்ணுறாங்க. பார்த்தா அது இறந்து போயிருந்த அந்த ஒரு பெண்மணியோட ஃபிங்கர் பிரிண்ட்டு தான். சரி, ஓகே, அதில் வந்து இப்போது இருந்த நபரும் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லாமல் இப்போ சூட் கேஸை திறந்து பார்க்குறாங்க. சூட் கேஸை திறந்து பார்க்கும்போது விக்ஸ், அதாவது பொய் முடி, சரியா, முடியெல்லாம் வந்து பொய்யா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி விக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து சீப்பு, மேக்கப் கிட்டு, அதுக்கப்புறமா சில பல துணிகள், மாற்று துணிகள் எல்லாமே இருந்திருக்கு. ஜெர்மன் கரன்சியில் காசு இருந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நார்வே கரன்சிலையும் காசு இருந்திருக்கு. ஜெர்மன் வந்து வேறு கண்ட்ரி, நார்வே வந்து வேறு கண்ட்ரி. இது ரெண்டுலேயுமே வந்து கரன்சியில் காசு இருந்திருக்கு, வேறையாக காசு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கிறது, எக்ஸாமன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு க்ரீம் இருந்திருக்கு. இந்த ஒரு க்ரீம் எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உடம்புல வர ரேஷஸ்லாம் மறைக்கிறதுக்காகவும் உடம்புல வர ரேஷஸை வந்து தடுத்துக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுற ஒரு ரேஷஸுக்கான ஆயின்மெண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஆக்சுவலாக முன்ன 1960 காலகட்டங்களில் வந்து இப்போது சாதாரணமாக ஒரு க்ரீம் எடுத்துட்டோன்னா அது ஒரு க்ரீம் எடுத்த அந்த ஒரு மார்க்கெட்டோட பேர் வரைக்குமே பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டிக்கராக ஒட்டப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக அதை போலீஸ் திருப்பி பார்க்கும்போது பின்னாடி ஒன்றுமே இல்லை, அதை ஃபுல்லாக சிதைச்சிருக்காங்க, கீறி எடுத்துருந்துருக்காங்க. அப்படி கீறி எடுத்தனால இந்த ஒரு டியூபே வந்து சும்மா சாதாரணமாக ஒரு ஃபாயில் டியூபாக தான் இருந்திருக்கு. ஸோ போலீஸுக்கு வந்து அதிலிருந்து ஒரு தடயம் எடுத்துக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, ஓகேன்னு உள்ளே போட்டு இன்னும் ஒலாசுறாங்க. அப்படி ஒலாசும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் கிடச்சிருக்கு. ஒன்று தான் ஒரு சின்ன துண்டு சீட்டு. அந்த ஒரு துண்டு சீட்டில் வந்து ஏதோ ஒரு கோடு எழுதப்பட்டிருக்கு. அந்த கோடை வந்து கிராக் பண்ணி இது எதுக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத போலீஸ்னால் இப்போவே கண்டுபிடிச்சிக்க முடியல. பட் எண்டில் இதுக்கு ஒரு சீக்வன்ஸ் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இது பார்ட் 2 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். நம்ம பார்ட் 2லையும் சந்திப்போம். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு முக்கியமான பொருள், இப்போ தான் ஒரு இடம் தெரிகிறதுக்கான ஒரு பொருளே கிடைக்குது. ஒரு பேக் கிடைக்குது, ஒரு பிளாஸ்டிக் பேக் கிடைக்குது. அந்த ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் வந்து இது எங்கேருந்து வந்த இந்த பேக் வந்து எந்த கடையிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த ஒரு கடைக்கு போகிறாங்க. அந்த கடைக்கு போயிட்டு போலீஸ் வந்து பேக்கை வச்சு ஐ வாண்ட் டாக் டு யூ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இது ஒரு செலிப்ரிட்டி ஷூவோட கவர், ஆக்சுவலாக ரிட்டர்ன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து போலீஸுக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் இருங்க, நான் எதுக்கு வந்தேன், இது என்ன பொருள் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம வந்து எங்களோட கடையில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையுமே சாதாரணமாக ஒரு சின்ன பேக்கில் போட்டு கொடுப்போம். பட் சில பல பொருட்கள் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய பேக்கில் போட்டு கொடுப்போம். இந்த பேக் வந்து சாதாரணமாக போட்டு கொடுக்குறது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹை காஸ்ட் ஷூஸ், அதாவது விலை மதிப்பு அதிகமாக இருக்கிற ஷூஸ்க்காக மட்டும்தான் கொடுப்போம். அப்படி வந்து இந்த மந்த்துக்குள்ளேயே, போன மாதத்துக்குள்ளேயே வந்து ஒன்று தான் சேல் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து அது நல்லா ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த ஷூவை வாங்கினது ஒரு பொண்ணு தானே, ஒரு ஆண்டி தானே, அவங்க வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருந்தாங்களே, அவங்க எங்கே அப்படின்னு கேட்கும்போது போலீஸ், கொஞ்சிருங்க,
வந்தவங்களோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கே, ப்ரௌன் ஹேர், அழகான கண், ஒரு மாதிரி குட்டியாக இருந்தாங்க, ஷார்ட்டாக, ஒரு மாதிரி நல்லாவே இருந்தாங்களே அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் இருங்க, அப்படியே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெச் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வராங்க. ஸ்ட்ரெச் ஆர்டிஸ்ட் வந்ததுக்கப்புறமா இவர் சொல்ல அவர் வரைகிறாரு. வரைஞ்சதுக்கப்புறமா அந்த ஒரு பெண்மணியோட முதல் வாட்டி முகத்தை போலீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராயிங் எடுத்து போயிட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸு, சின்ன சின்ன கடைங்க, எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க. லக்கீலி யாருக்குமே தெரில, அந்த ஒரு பெண்மணி யார் அப்படிங்கிறது சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரில அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறமா போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னென்னா இங்கே நிறையா விக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த விக்ஸ் எல்லாத்தையும் போட்டு போயிட்டு ஒன்று ஆள்மாறாட்டம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த விக்ஸை வச்சு ஒவ்வொன்றும் வரைய ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை விக்ஸ் இருக்கோ அத்தனை விக்ஸும் இவங்க போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரையும் போது நிறைய ஃபோட்டோஸ் சிக்குது. அந்த ஃபோட்டோஸை கொண்டு போயிட்டு ஒவ்வொரு இடமா காட்டும்போது ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் இந்த ஒரு பெண்மணியை பற்றி சொல்கிறாங்க. ஒரு ஹோட்டலில் இந்த ஒரு பெண்மணியோட அந்த ஒரு டிராயிங்கை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க இங்கே தங்கியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி தங்கியிருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது போலீஸ் கேட்குறாங்க, இவங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இவங்களோட பேர் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி பார்க்கும்போது ஃபெனேலா ராச் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பேரை பார்த்துட்டு இப்போ இந்த ஒரு பேருக்கான ஓனர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா டேட்டா பேஸையும் தேடி பார்க்கும்போது அப்படி ஒரு பேரே இல்லை. இது கிரியேட் செய்யப்பட்ட ஒரு பேர், அதாவது ஒரு பொய்யான பேர், ஒரு பொய்யான ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒரு பொய்யான பேர், கவர்மெண்ட்லேயே இல்லாத ஒரு பேரை இவங்க யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற ஹோட்டலெல்லாம் தங்கியிருந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ போலீஸ் ஹோட்டலில் இருக்கிற மக்கள்கிட்ட இப்போ கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டாஃப் கிட்ட. ஸோ நீங்கள் எப்படியுமே இங்கே சர்வ் பண்ணியிருந்திருப்பீங்க, ஸ்டாஃபாக இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க எப்படிப்பட்டவங்க, எப்பேற்பட்டவங்க, அவங்களோட ஏதாச்சும் ஒரு சஸ்பீஷியஸான ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா, சந்தேகப்பட்டிருக்கீங்களா அவங்கள எப்பயாச்சும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க இந்த ரூமில் இருப்பாங்க, சடனாக வேறு ஒரு ரூம் கொடுங்க, எனக்கு இந்த ரூம் பிடிக்கல அப்படின்வாங்க. அப்புறம் க்ளீனே இல்லை, இந்த ரூமை க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எங்களை போட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ போலீஸுக்கு இதில் ஏதோ ஒரு சந்தேகமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறது புரியுது. ஸோ அதுக்கப்புறமா போலீஸ் அந்த ஒவ்வொரு லுக்கையும் வச்சு சுற்றி எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஃபோட்டோவாக காட்டி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிக்கும்போது போலீஸுக்கு கிட்டத்தட்ட 8 ஐடென்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கிறது. அதாவது 8 பேர்களில் 8 ஹோட்டல்ஸில் 8 இடங்களில் இவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு லுக்கில், ஓகேவா, விக்லாம் மாற்றி மேக்கப்லாம் மாற்றி ஒவ்வொரு லுக்கில் இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக 15 லுக் இருந்திருக்கலாமே, 10 லுக் இருந்திருக்கலாமே, நீங்கள் எப்படி 8ன்னு சொல்கிறீங்க, போலீஸ் அவ்வளோதான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு கேட்கலாம். இல்லை, இதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட்டு போனாங்க இல்லையா ஹோட்டல், அந்த ஹோட்டலில் இவங்களோட ரூம்குள்ளே போயிட்டு செக்அப் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு பேக் கிடைக்குது. அந்த ஒரு பேக்கில் 8 பாஸ்போர்ட்ஸ் இருந்திருக்கு. ஒவ்வொன்றுமே போலி பாஸ்போர்ட். ஒவ்வொன்றுத்துலேயுமே இவங்க ஒவ்வொரு லுக்கில் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஓகேவா, இதை பார்த்ததுக்கப்புறமா தான் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 8 வேடங்களில் இவங்க ஊர் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதனாலேயே போலீஸ் இன்னும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எந்த ஹோட்டலில் எவ்வளோ நாள் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸுக்கு அந்த ஒரு கோடுக்கான அர்த்தம் தெரியுது. அந்த ஒரு சின்ன துண்டு பேப்பர் இருந்துச்சு இல்லையா, அதில் கோட்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த கோடோட கிராக்கும் இங்கே தங்கின கிராக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது. கோட்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, O30BN5 அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். O30BN5 அப்படிங்கிறது கோடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கான முக்கியமான அர்த்தமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அக்டோபர் 30 பர்க்நட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல இருந்து நவம்பர் 5 நம்ம தங்க போகிறோம். அக்டோபர் 30 நவம்பர் 5 வரைக்கும் பர்க்நட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கோடோட அர்த்தம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அர்த்தங்களில் நிறைய கோட் அந்த ஒரு சின்ன பேப்பரில் இருந்திருக்கு. ஒரு 4-5 கோடு இருந்திருக்கு. இது இன்னொரு லேயர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னொரு ஹோட்டலில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க மாற்றி நிறைய லாங்குவேஜில் பேசுவாங்க. திடீர்னு ஜெர்மன் பேசுவாங்க, திடீர்னு நார்வே பேசுவாங்க, திடீர்னு இங்கிலீஷ் பேசுவாங்க. ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்கும், ஒருத்தருக்கு எப்படி இவ்வளோ லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி டவுட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு கதையில் இப்போ இன்னொரு லேயர் ஆகிருக்கு. இவங்களை கொலை பண்ணாங்களா, தற்கொலை பண்ணாங்களா, அப்படி இல்லைன்னா
வேறு ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது. இவ்வளோ த்ரில்லர் மூமெண்ட்ஸோட இந்த கதை போய்கிட்டு இருக்கும்போது இதை இன்றைக்கே முடிச்சிட்டோன்னா வேஸ்ட் ஆகிடாது. பார்ட் 2ல் சொல்லுங்கள். பீஸா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற உணவுகளை விட இந்த ஒரு உணவு மட்டும் எல்லா இடத்துலையுமே பிரபலமாக இருக்குது. காரணம், இந்த ஒரு பீஸாவில் பல லேயர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு அதோட மீட் இருக்கும், அதுக்கப்புறமா சாஸ் இருக்கும், அதுக்கப்புறமா சீஸ் இருக்கும், அதுக்கப்புறமா வர அதோட பேட்டி இருக்கும், அதுக்கப்புறமா அதோட வெஜிடபிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பல லேயர்ஸ் ஒரே பைட்டில் டேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நம்மளோட த்ரில்லர் ஸ்டோரிஸ். ஒவ்வொரு த்ரில்லர் ஸ்டோரிக்கு பின்னாடியும் பல லேயர்ஸ் இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் லேயர் மேலே லேயர் மேலே லேயர் மேலே லேயராக இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு லேயரும் உங்களை வந்து ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எதிர்பார்த்து காத்துருங்க, ஒரு லேயர்டான த்ரில்லர் ஸ்டோரி வரப்போகுது. தொடர்ந்து பேசலாம்.